ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையோடைய 12வது அத்தியாயத்தின் பெருமை பார்க்கலாம். அந்த கதை எல்லா கதையுமே மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு சொல்றத மகாதேவரான சிவன் தன்னுடைய துணைவியான அம்பாளுக்கு சொல்றதா அமைஞ்சிருக்கு. இந்த கதை பார்த்தீங்கன்னா கோல்ஹாபுரம் அப்படின்ற பேருள்ள நகரத்துல பத்தியது. அங்க மகாலட்சுமி தாயார் கோவில் கொண்டு இருக்கா. அந்த தாயாரை வேண்டி ஒருத்தர் வராரு. அவர் ஒரு ராஜகுமாரர். அவர் அந்த தாயாரை பலவாறு துதிக்கிறாரு, பல ஸ்தோத்திரம் பாடுறாரு. அப்படியே தாயாரே கதின்னு உட்கார்ந்துடுறாரு. இதை பார்த்த தாயார், அப்பா உன்னுடைய இந்த நிஷ்டையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்ப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு உடனே அவர் சொல்றாரு, அம்மா நான் ஒரு நாட்டு ராஜகுமாரன். எங்க அப்பா அஸ்வமேத யாகம்ன்ற யாகத்தை செஞ்சாரு. அது முடியறதுக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாருமா. ஆனா அந்த யாக குதிரைய நாங்க ஒரு ஸ்தம்பத்துல கட்டி வச்சோம், அது இப்ப காணோம்மா, அதை கொஞ்சம் தேடி தரையிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியை பண்ணிடுறாங்க. உடனே தாயார் சொல்றா, மகாலட்சுமி நீ இந்த கோயில் வாசல்ல ஒரு அந்தனர் இருக்காரு, அவருக்கு பேர் சித்த சமாதி, அவர்கிட்ட போப்பா, அவர் உன்னை வழி நடத்துவாரு. அவர்கிட்ட போய் அவர் திருவடியை பண்ணினோன்னா அதே மாதிரி இவரும் செய்யறாரு. நீ எதுக்கு வந்திருக்கன்னு புரிஞ்சுடுத்துப்பான்னு உடனே அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல எல்லா தேவதாந்தரங்களையும் கூப்பிட்றாரு. எல்லாரும் வராங்க. அந்த இந்திரன் தான் இந்த யாக குதிரையை அபகரிச்சுட்டு போயிட்டான், அவங்கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை இடுறாரு. உடனே அந்த யாக குதிரையை அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த சித்த சமாதி கிட்ட. அதாவது எங்க அப்பா இறந்த உடனேவே அவரோட உடலை நான் ஒரு குகைக்குள்ள மூலிகை எண்ணெயினால போட்டு அது பாழாகாத மாதிரி வச்சிருக்கேன், எங்க அப்பாவை உயிர்ப்பிச்சு தாங்கோன்னு கேட்குறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த அரசன், அந்த சித்த சமாதின்ற முனிவரை. அவரும் அந்த இறந்து போன அந்த ராஜாவோட தலை மேல கை வச்சுட்டு தான் ஜபம் பண்ணி ஜலத்தை தெளிச்ச உடனேவே அவர் உயிர்ப்பிக்கிறாரு. அவரும் 2 பேரும் இவரை கை கூப்பி சேவிச்சு இந்த சக்தி தேவரீருக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, அப்பா நான் 12வது அத்தியாயத்தை பகவத்கீதையோடைய 12வது அத்தியாயத்தை சோம்பேறித்தனம் இல்லாம நான் சொன்னேன்ப்பா, அதன் காரணமாக தான்ப்பா எனக்கு இந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. உடனே எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்னு ஒன்று அவங்களும் கத்துக்கிறாங்க. எல்லாரும் பகவான் திருவடியை அடையறாங்க. 12வது அத்தியாயத்தை நம்மளும் சொல்லிட்டு வந்தோம்னா உயர்நிலையான பகவானோட திருவடியை அடையலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.